ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா SRHக்கும் RRக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட குவாலிஃபயர் 2க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் வச்சு நடக்குது. 24th May ஈவினிங் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சென்னை கிரவுண்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் மேட்சும் நடக்குது 26th May. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ரீசெண்டாக எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அட் த சேம் டைம் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக இந்த ரெண்டு டீமே இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்சஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக SRH பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோசமான நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் பண்ணியிருக்காங்க. RR ஒரு 140 கிட்ட அடிச்சு கொஞ்சம் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸாக கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் ஜாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆரஞ்ச் கேப் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக விராட் கோலி தான். ஸோ அவரை பீட் பண்ணதுக்கு யாராலையும் முடியாது அப்படிங்கிறது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ பர்பிள் கேப் ஹோல்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் தான். ஸோ சக்கரவர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா 20 விக்கெட்டில் இருந்தாலுமே ஸோ ஃபைனல் மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் 4 விக்கெட் இல்லை 5 விக்கெட் எடுத்தால் மட்டுமே அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கேப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஹர்ஷல் பட்டேல் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் பர்பிள் கேப்போட போவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் RRCSK தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. 12th May அதில் CSK பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான கிரௌண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேங்க் கிரிப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக டாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின்னிங் ப்ரிஃபரபிள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வந்திருக்கு. டோட்டல் மேட்சஸ் வந்து 137 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 71 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 64 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் கிட்ட வந்து டை ஆயிருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே தான் 52 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. இந்த கிரௌண்டில் 150லேருந்து 169 41 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 170லேருந்து 89 22 முறையும் 190க்கு மேலே 22 முறை. ஸோ அதிகபட்ச ஸ்கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக அடிச்சிருக்காங்க. இந்த கிரௌண்டில் கம்மியான ஸ்கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 167 அப்படிங்கிற மாதிரி இந்த கிரௌண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையர் ஸ்கோர் CSK 646 கஞ்சி, லோவர் ஸ்கோர் RCB 70 ரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 5 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம், செகண்ட் மேட்ச்ல பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம், ஃபோர்த் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம், லாஸ்ட்டாக 5th மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நடந்து முடிஞ்ச 5 மேட்சஸில் லாஸ்ட் 5 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மேட்சஸ் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 11 மேட்சஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 100 விக்கெட்ஸ் வந்து இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 37 விக்கெட்ஸ். மேலே என்ன தான் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் பேஸ் போலர்ஸ்க்கு தான் பிச்சு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியுது. ரீசன் என்ன அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமாக ப்ளே பண்ணலை. CSK சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஜடேஜாவை மட்டுமே வச்சு நிறைய மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணியிருந்தாங்க. தேவைப்படுற சமயத்தில் மொயின் அலி சம்மோஸ் வந்து போல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த கிரௌண்டில் நிறைய மேட்ச் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ லாஸ்ட் 4 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக எந்தெந்த போலர்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13 விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 17 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் லாஸ்ட் 4 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஓரளவுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட் அப்படின்னு சொல்லி 8 விக்கெட் தான் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்திலே லாஸ்ட் 4 மேட்சஸில் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 11 மேட்சஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 100 விக்கெட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம மேலே பார்த்துருந்தோம். ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸும், மீடியம் பேஸு ஸ்லோயர்ஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 32 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ரைட் ஆம் மீடியம் பேஸ் இனிஷியல் ஸ்விங் இப்போ தீபக் சகர், அடுத்து பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே, இந்த மாதிரி போலர்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக விக்கெட் தூக்கக்கூடிய போலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 35 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 20 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ட்ரெண்ட் போல்ட் RR சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆப்போசிட்டில் SRH சைடு பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 37 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 12 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெக் பிரேக்கும், சைனாமானுக்கு 2 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 13 விக்கெட்டும், ஆஃப் பிரேக்கு 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் லெக் பிரேக்கு. ஸோ லெக் பிரேக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாருமே கிடையாது. மயங்க் மார்க்கண்டே ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு ஒரே ஒரு பிளேயர் தான் ஷாபாஸ் அகமது பார்த்தீங்க அப்படின்னா குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பிரேக் பவுலர்ஸில் ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது.
ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த 2 டீமுக்கும் இடையே நடந்த மேட்சஸ் லாஸ்ட் 4 மேட்சஸில் 2 மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சும் 2 மேட்ச் ஆர்ஆரும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் தான் நிறைய மேட்சஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சஞ்சு சாம்சன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசென்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 4 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 350 பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் டக் அவுட்டும் ஆயிருக்காரு. அட் த சேம் டைம் டி நட்ராஜன் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ட்ரீம் டீமில் வந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. லாஸ்ட் மேட்ச் யுஸ்வேந்திர சகலை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் கிரவுண்டில் இவர் போட வந்தது 60 ரனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சகல் கன்சீட் பண்ணியிருந்தாரு. ஐபிஎல்ல சகலோட அதிகபட்ச ஸ்கோரும் அந்த மேட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருந்தது. ஸோ இந்த மேட்ச் அது மாறுமா? ஏன்னா அந்த விக்கெட் வந்து கொஞ்சம் சகலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விக்கெட்டு. ஸோ அதை பற்றி கீழே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹெட்ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 19 முறை பார்த்திங்க அப்படின்னா 2 டீமும் மோதிருக்காங்க. 10 முறை எஸ்ஆர்ஹெச்சும் 9 முறை பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆரும் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 5 மேட்சஸ் எஸ்ஆர்ஹெச் 2 லாஸு 2 வின்னு 1 ரிசல்ட்டு. ஸோ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி 3 லாஸு 1 ரிசல்ட்டு 1 வின் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான மேட்ச் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி வின் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டீமோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் கெட், ராகுல் திரிபாட்டி, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாத், ஷபாஸ் அகமது, பேட் கமின்ஸ், விஜயகாந்த், வியாஸ்காந்த், புவனேஸ்வர் குமார், டி நட்ராஜன் அப்படின்னு சொல்லி இவங்களோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் நியூ பால் பவுலர்ஸில் புவனேஸ்வர் குமாரும் பேட் கமின்ஸும் போல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த், வியாஸ்காந்த், ஷபாஸ் அகமது போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இம்பாக்ட் பிளேயராக வரக்கூடிய ஜெய்தேவ் உனட்கட்டாக இருக்கட்டும் அவரும் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டெத்தை பொறுத்த வரைக்கும் டி நட்ராஜன் மஸ்டா ஒரு ஓவர் போல் பண்ணுவார். 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுவார். பூவி ஒரு ஓவர், பேட் கமின்ஸ் ஒரு ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட அனாலிசிஸோட பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். 83% அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணியிருக்காங்க. 36 ஆன்கோயிங் ஆவரேஜ். இவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்துருந்தேன். இவர் ஒரு மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 30 பாலுக்கு மேலே இந்த சீசனில் ஃபேஸ் பண்ணலை. பட் 470 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுது. பவர் பிளே மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காரு. 30 பால் கூட பிடிக்கல. ஒரு மேட்ச் கூட 30 பால் கூட பிடிக்காமல் இந்த இவ்வளோ ரன்ஸ் அடிச்சது அப்படிங்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஐபிஎல்ல தெரிய வருது. ஹெட் 24, வெனியூல 14 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரொட்டேஷன் பிக்கா அபிஷேக்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டிராவிஸ் கெட் லாஸ்ட் 2 மேட்சும் டக் அவுட் 85% குறைஞ்சிருக்காரு. கேப்டன் வைஸ் கேப்டனில் கொஞ்சம் ட்ராபேக் பண்ணியிருக்காங்க இவரை. ஹெட்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 58 ரொம்ப ஸ்லோவாக ஆடினார். அந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு 40 பாலுக்கு 58 அப்படிங்கிற மாதிரி ஆடி இருந்தார். வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 13, ஆன்கோயிங் சீரீஸில் 44 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் இருந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் டிராவிஸ் கெட்டுக்கு சிவிசி கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸ் ஃப்ளாப் போய் சேர்த்து வச்சு இந்த பர்டிகுலர் மேட்ச் அடிக்கலாம். பிக் மேட்ச் பிளேயரான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில். அடுத்து ராகுல் திரிபாட்டி 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம் ராகுல் திரிபாட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அன்பிரடிக்டபிளாக பார்த்தீங்க அப்படின்னா ரசலோட த்ரோவை குர்பாஸ் அங்கே ரன் அவுட் அடிக்காமல் இங்கே அடிச்சு கடைசியில் திரிபாட்டி அவுட் ஆகிட்டு போயிட்டார். மேட்சே டர்னிங் ஆகிட்டு ஹெட்கெட்டில் 23, வெனியூவில் 28 அப்படிங்கமா இருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் திரிபாட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிதிஷ்குமார் ரெட்டி போத் இன்னிங்ஸுமே இந்த மேட்ச்க்கு இம்பார்ட்டன்ஸ் 76% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆவரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி 76 தான். வெனியூவில் 15. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிவிசி நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் எஸ்எல்க்கு கூட. ஹென்ரிச் கிளாசன் 84% லாஸ்ட் மேட்சோட ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் 32. அதுக்கு முந்தின மேட்ச் ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாக வந்திருந்தார். ஹெட்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 33, வெனியூவில் 18. ஸோ ஆன்கோயிங் ஆவரேஜ் 41 அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்திருக்கு. செகண்ட் பேட்டிங் சிவிசி ஹென்ரிச் கிளாசன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே விக்கெட் கீப்பர்ஸில் ஒரு பெஸ்ட் பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. அப்துல் சமாத் 4% ரொட்டேஷன் பிக் தான். பட் ஹெட்கெட்டில் 31 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக இவர் டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சேசிங் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா இவரோட இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மஸ்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இவருக்கு ஒரு வீக்னஸ் இருந்திருக்கு. பட் பேஸ் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி இருக்காரு. செகண்ட் பேட்டிங் மச் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷபாஸ் அகமது வெறும் 10% தான். ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 189 3 விக்கெட்டு. ஹெட்கெட்டில் 76 2 விக்கெட்டு 9 இன்னிங்ஸில். வெனியூவில் 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். ஒரு 40 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர் எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா ஆர்ஆரோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸாக தான் இருக்காங்க. ஒரு விக்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இவர் பேட்லேருந்து ஒரு 10 ரன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட பார்த்தீங்க அப்படின்னா 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட் கமின்ஸ் 79%. ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் 16 விக்கெட்ஸு. ஹெட்கெட்டில் 8 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 5 மேட்ச்க்கு எடுத்திருக்காரு. வெனியூவில் 5 மேட்ச்க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. பவுலிங் செகண்ட் பேட் கமின்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட்னா ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விஜயகாந்த், வியாஸ்காந்த்
ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர், குவாலிட்டியான லெக் பிரேக் போலர். 2% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு 3 இன்னிங்ஸில். எக்கனாமி 8 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணல. ரீசன்ட் ஃபார்மும் மொஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. செகண்ட் போலிங் அப்படின்னா நீங்கள் ஒரு சிஆர்விசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அகமதாபாத் கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி SRH பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணையில் இவர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். பட் அது அப்படியே அன்பிரடிக்டபிளாக பார்த்தீங்க அப்படின்னா 150 கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா SRH வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இவர் ஓவர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆடிட்டாங்க, விக்கெட்ஸை கொடுக்கல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்பின் விக்கெட்டு. ஸோ செகண்ட் போலிங் நீங்கள் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் 25% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. 11 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்கோயிங்கில் எடுத்திருக்காரு. அதில் 3 விக்கெட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாரு. பட்லர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சன் 2 பேரையும் பார்த்தீங்க அப்படின்னா டக் அவுட்டில் தூக்கியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்துருந்தோம். அந்த டீமுக்கு இடையே நடந்த மேட்ச். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 17 மேட்ச்சுக்கு 18 விக்கெட்டு, வென்யூவில் 10 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் லாஸ்ட் மேட்ச் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக செகண்ட் பவுலிங்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 விக்கெட்டுமே எடுத்திருந்தார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீம் தங்கராசு நட்ராஜன் 59% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் 18 விக்கெட்டு சூப்பராக போயிட்டு இருக்கு. ஹெட்ல 6 மேட்சுக்கு 6, வென்யூவில் 3 மேட்சுக்கு 3. ஸோ ஹோம் கிரவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். நடராஜனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு சென்னை கிரவுண்டு ஹோம் கிரவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். 2 ஹோம் பாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண போகிறாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. அஸ்வின் அடுத்து நடராஜன். ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நடராஜனை போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் சன்வீர் சிங் 1% தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் பெருசாக போகலை. ஸோ ரொட்டேஷன் பிக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அப்துல் சமாத் இவர் பிளேஸில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எக்ஸ்பெக்டட் இம்பாக்ட் சன்வீர் சிங் தான் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸ் பேட்டில் பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாருக்கு பிளேயர் பேட்டில் எதுவுமே இல்லை. டிராவிஸ் கெட்டு சந்தீப் சர்மாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறையும், ஆவேஷ் கானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை விக்கெட் ஆயிருக்காரு. அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் பவுல்ட்டு, அஸ்வின், யுஸ்வேந்திர சகலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறையும், ஆவேஷ் கானுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஹென்ரிச் கிளாசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சகலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறையும், ஆவேஷ் கானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறையும், நன்றே பர்க்கு அகேன்ஸ்டாக ஒரு முறையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல லாஸ்ட்டாக ராகுல் திரிபாட்டி சகலுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை, அஸ்வினுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை, போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை, சந்தீப் சர்மா, ஆவேஷ் கானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை. ஸோ கண்டினியூஸாக வந்து நேம் யார் ப்ரோ அப்படின்னா ஆவேஷ் கான். உங்கள் டீமில் மஸ்ட்டாக நீங்கள் கொண்டு வாங்க. அதை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சகல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் SRH டீம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் பிளஸ் வெனி ஸ்டாட்ஸை வச்சு ஓரளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். டிராவிஸ் கெட்டும் ஆஸ் யூஸ்வல் தான். நிதிஷ் ரெட்டி அப்படிங்கிற மாதிரி நான் போகிறேன். ஹென்ரிச் கிளாசனு, பேட் கம்மின்ஸு, சபாஸ் அகமதுன்னு சொல்லி 6 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ புவனேஸ்வர் குமாரா, நடராஜனா, நான் நடராஜன் அப்படிங்கிற மாதிரி போவேன். உங்களுக்கு ரொட்டேஷன் பிக் வேணும் அப்படின்னா ஷபாஸ் அகமதுக்கு பதிலாக விஜயகுமார், வியாஸ்காந்தும், கம்மின்ஸுக்கு பதிலாக புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஆர்ஆரோட பிளேயிங் 11 SSV ஜெய்ஸ்வால், டாம் கோலர், கேட்மோர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், த்ருவ் ஜுரலே, ரோமன் பவல், ரவிச்சந்திரன் அஸ்வின், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டு, சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான், யுஸ்வேந்திர சகல். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி ஆர்ஆரோட ஒரு பிளேயிங் 11 அப்படின்றது சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. மோஸ்ட் ப்ராபபிளி இவங்க தான் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இதில் குறிப்பாக நியூ பால் பவுலர்ஸ் போல்ட்டு, சந்தீப் சர்மா தான். ஆஸ் யூஸ்வல் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். மிடோஸ் பொறுத்த வரைக்கும் சகல், அஸ்வின் தான். டெத்தில் ஆவேஷ் கான், ஆவேஷ் கான் 2 ஓவரும், சந்தீப் 1 ஓவர், ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரோமன் பவலுக்கு 1 ஓவர் இந்த மேட்ச் வந்து கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் கண்டினியூஸாக ட்ரெண்ட் போல்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விக்கெட் தேவை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டை எடுத்துகிட்டு வர முடியலை. ஸோ 1 ஓவர் தான் இருக்குது அப்படிங்கிற ரீசன்காண்டி கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் பவல் தான் ஒன் ஆஃப் த பவுலராக வந்து அந்த டீமில் இருக்கார். ரியான் பராக் ட்ரை பண்ணலாம். பட் ரியான் பராக் கூட கம்பேர் பண்ணல ரோமன் பவல் வந்து 1 ஓவர் வரைக்கும் தள்ளுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸோட எந்தெந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். 86% பார்த்தீங்க அப்படின்னா SSV பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்ல 37, வென்யூவில் 17, 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சீசனில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி கம்மியான ரன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். 24 கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் SSV ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் CVC நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஆஸ் அ பிளேயராக செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டாம் கோலர், கேட்மோர் 18% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் வெனியில் ப்ளே பண்ணது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவரும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இனிஷியலாக புவனேஸ்வர் குமாரோட ஸ்விங்கை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கு.
இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் மூவ்மெண்ட் இல்லை, பேட்டை மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பால் கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இனிஷியலாக புவனேஸ்வர் குமார் இன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி 2 பால் எடுத்தார் அப்படின்னா அதில் டிசிவாகி மாற்றுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சஞ்சு சாம்சன் 85% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 46 ஆவரேஜ், வென்யூவில் 12 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. குவாலிட்டியான பேட்டரி. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா சஞ்சுட்ட ஒரு சிஆர்விசி ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டிங்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணலாம். ஸ்மால் லீக்கு ஒரு பெஸ்ட்டான சிவிசியாக டபுள் ஆப்ஷன் பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு. ரியான் பராக் 92% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் சூப்பராக போயிட்டுருக்கு. ஹெட்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. வெயிலில் ஒரு மேட்ச்சில் 47 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நாட் அவுட்லேயும் முடிச்சிருக்காரு. பட் ரன் பால் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடி இருந்தார். ஸோ ஆப்போசிட்டில் அவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்க யாருமே இல்லை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. போத் இன்னிங்ஸும் ரியான் பராக் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரை பண்ணிக்கலாம். சாலிடான சிஆர்விசி, பேட்டிங் ஃபர்ஸ்ட் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் த்ரூவ் ஜுரல் 9% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. 17 ஆன்கோயிங் ஆவரேஜ், ஹெட்டில் 1 ரன், வென்யூவில் 16. பேட்டிங் ஃபஸ்ட்டு, ரொம்ப ரிஸ்கி பிக்காக, ரொட்டேஷன் மட்டுமே பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 17% ரோமன் பவுல் ஒருத்தான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஒருத்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. இவர் டபுள் ஆப்ஷன் பிளேயர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போலிங் பண்ணாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ரவிச்சந்திரன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 65% எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர், 9 விக்கெட்டு. ஹெட்கிட்ட பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். வென்யூ பொறுத்த வரைக்கும் 42 மேட்ச்க்கு 50 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் இந்த கிரவுண்டில் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணல கூட பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். அஸ்வின் மஸ்ட் பிக்கு. ஸோ எப்படினாலும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே டாப்பில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. இந்த 2 பிளேயர்ஸில் யாரோ ஒருத்தரை கண்டிப்பாக அஸ்வின் விக்கெட் தூக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் இது மிஸ் ஆகிட்டு. ஸோ 2 பேருக்கும் போல் பண்ணியிருந்தாரு. பட் 2 பேருமே அவுட் ஆகாமல் போயிட்டாங்க அவர் பவுலிங்கில். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு விட மாட்டார். ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் பொறுத்த வரைக்கும் ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 13 விக்கெட்ஸ், வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ரெண்டுலேயுமே எக்கனாமி கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் போலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் இவருக்கு உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சந்தீப் சர்மா 14% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் பொறுத்த வரைக்கும் 10 விக்கெட்ஸ், வென்யூவில் 5 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் போலிங் நீங்கள் எஃபெக்டிவாக இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி ரொட்டேஷன் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. ஆவேஷ் கான் 41%. ஹெட்டில் 6 மேட்ச்சுக்கு 10 விக்கெட், வென்யூவில் 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட். ஸோ மஸ்ட் விசி. லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் போலிங்கில் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருப்பாரு. ஸோ மஸ்ட் விசியாக செகண்ட் போலிங் பண்ணல இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஆவேஷை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சகல் பர்சன்டேஜ் வைஸாக ட்ராப் ஆயிருக்காரு. 46% தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 20 மேட்ச்சுக்கு 28 விக்கெட், வென்யூவில் 7 மேட்ச்சுக்கு 7 விக்கெட். எக்கனாமி பாருங்கள், வென்யூவில் வெறும் 6.96 தான். ஸோ செகண்ட் போலிங் பண்ணுறாங்க ஆர்ஆர் அப்படின்னா மஸ்ட்டாக ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் சகல்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷிம்ரன் ஹெட்மேயர் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 26 ஒரு டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. நம்ம கூட ட்ரீம் டீமில் எடுத்து வச்சிருந்தோம், வந்துட்டார். ஸோ ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 27, ஹெட் 34, வென்யூ 22 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. சேசிங் ஹெட்மேயர் பொறுத்த வரைக்கும் சேசிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இம்பாக்ட் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா ஷிம்ரன் ஹெட்மேயர் தான் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் பேட்டில் எஸ்எஸ்வி நட்ராஜன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. டாம் கோலருக்கு பேட்டில் எதுவும் கிடையாது. இப்போ புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற பேட்டில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சஞ்சு சாம்சன், நட்ராஜன் ஒரு முறையும், வாஷிங்டன் சுந்தர், ஷபாஸ் அகமது ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. புவனேஸ்வருக்கு அகேன்ஸ்டாக 4 முறை வந்து விக்கெட் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் போலிங்கில் அவுட் ஆயிருந்தார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரியான் பராக், நட்ராஜன் 2 முறையும், பேட் கமின்ஸ் வந்து 2 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. தென் லாஸ்ட்டாக ஷிம்ரன் ஹெட்மேயர், நட்ராஜன் 2 முறையும், புவனேஸ்வர் குமார் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட நேம்ஸ் அடிக்கடி வருது அப்படின்னா டி நட்ராஜன், புவனேஸ்வர் குமார். ஸோ இந்த 2 பிளேயர்ஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வருது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ பர்டிகுலர்லி ஆர்ஆர் டீம்ல இருந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ரோமன் பவல், ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ அவர் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஆவேஷ் கான். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த 6 பிளேயர்ஸும் உங்கள் டீமில் மஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டார், யுஸ்வேந்திர சகல். ஸோ இந்த காம்போவில் நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், இந்த காம்போவில் போகிறதும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ கேப்டன் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் ரிஸ்கியான கேப்டன் தான், அபிஷேக் சர்மாவும் ரிஸ்கியான கேப்டன் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. சஞ்சு சாம்சன்ட்ட நீங்கள் சேஃபான ஒரு கேப்டனாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வைஸ் கேப்டன் நான் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்மால் லீக்ல ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ ரிஸ்கியான ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, யுஸ்வேந்திர சகல், ஆவேஷ் கான், கிளாசன், விஜயகாந்த், வியாஸ்காந்த். நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால், சகல் செகண்ட் போலிங் பண்ணால், ஆவேஷ் கானும் செகண்ட் போலிங் பண்ணால், கிளாசன் செகண்ட் பேட்டிங் பண்ணால், விஜயகாந்த், வியாஸ்காந்த் செகண்ட் பேட்டிங் பண்ணால் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ் 75லேருந்து 100% பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்காங்க. சிங்கிள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரியான் பராக், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இந்த 4 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஷன்ஸ் பிளேயர். இதுலேருந்து 2 பிளேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், 3 பிளேஸ் கூட பண்ணுறது உங்களோட சாய்ஸாக இருக்குது. ஸோ நான் யாரெல்லாம் வந்து ரொட்டேட் பண்ணுவேன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் பிக்கு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராது. ஸோ ஓவரால் நீங்கள் இதுலேருந்து பார்க்கல 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்லாட்லேருந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50 to 74% அஸ்வின், நட்ராஜ் இந்த 2 பிளேயர்ஸுமே ஒரு டீமில் மஸ்ட்டாக கொண்டு வாங்க. அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் அஸ்வின் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் 25 to 49% ட்ரிபாட்டி, பவுல்ட், சகல், ஆவேஷ் கான், புவனேஸ்வர் குமார் 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் ட்ரிபாட்டி பேட்டிங் ஃபஸ்ட்டு, சம் ரிஸ்கி பிக்காக தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் கொண்டு வரணும். பவுல்ட்டும் சேம் தான். பட் சகல், ஆவேஷ் கான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இந்த மேட்ச்சுக்கு வந்து தெரிய வராங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமாரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு தெரிய வராங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த பர்டிகுலர் ஸ்லாட்லேருந்து 5 பிளேயர்ஸ், இதிலிருந்து ஒருத்தர் அல்லது 2 பிளேயர்ஸ் நீங்கள் போகலாம். இதுலேருந்து 2 பிளேயர்ஸ் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ லோ பர்சன்டேஜ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடு துருவ் ஜுரல், டாம் கலர், கேட்மோர், ரோமன் பவுல், ஹெட்மயர், சந்தீப் சர்மா அப்படிங்கிற மாதிரி 5 பிளேயர்ஸும். எஸ்ஆர்ஹெச் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் ஷமாது, ஷபாஸ் அகமது, அடுத்து பார்த்தீங்கன்னா சன்வீர் சிங், விஜயகாந்த், வியாஸ்காந்த்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. 2 பிளேயர்ஸ் 2 டீம்லையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரோமன் பவுல், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் ஷிம்ரன் ஹெட்மயர்லாம் சந்தீப் சர்மா. என்னை பொறுத்த வரைக்கும் ஷிம்ரன் ஹெட்மயர்னு போகிறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும். இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர் மஸ்ட்டாக ட்ரீம் டீமில் வந்துருவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த், வியாஸ்காந்த், அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஷபாஸ் அகமது, இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஃபைனல் டீம் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசன், சாம்சன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஸோ பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால், கேட்மோர். போலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரியான் பராக், நிதிஷ்குமார் ரெட்டி அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், நட்ராஜன், ட்ரெண்ட் போல்ட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரியான் பராக், வைஸ் கேப்டன் நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்லி 2 ஆல்ரவுண்டர்ஸ்ட்டாக போயிருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா இந்த 4 பிளேயர் மேலேயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டெடியாக ஆடி இருக்கக்கூடிய மிடில் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் போயிட்டோம். ஃபைனல் டீம்ஸ் அண்ட் கேப்டன் சாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணோம். நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது, மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.